புதிய தமிழகம் கட்சியிலிருந்து திரு கிருஷ்ணசாமி இணைகிறார். சார் வணக்கம். இப்ப திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்த போறதா சொல்லியிருந்தாரு மது விலக்குன்னு. ஆனா இப்ப மது விற்பனையை குறைக்கும் விதமாக இந்த மாநாடு நடைபெறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாநில அரசை விடுத்துவிட்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுப்பதா ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்கு அவங்க தரப்பிலிருந்து. ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக பல சலசலப்பு பேச்சுகள் எல்லாம் எழுந்த நிலையில இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, நாங்க ஒரு 4 நாளைக்கு முதல்ல அவங்க மாநாட்டை பத்தி பத்திரிகையாளர் கேட்ட போதே சொல்லியிருந்தேன். இது மதுவிலக்கு அப்படிங்கிறது அதை ஒரு புனிதமாக கருதி ஆழ்ந்த உணர்வுகளிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது பற்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களை மதுவினுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான ஆத்மார்த்தமான போராட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த அடிப்படையில் தான் நாங்க கடந்த 10, 15, 20 வருடமாகவே புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதுல பல அரசியல் கட்சிகளும் உணர்வுபூர்வமாக பல பேர் வடக்கு மாவட்டத்தை மையமாக கொண்டிருக்கூடிய சில கட்சிகள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாங்க கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து அப்பெல்லாம் சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த காலம். சாராயம் காய்ச்ச மாட்டோம், சாராயம் வடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக மக்களிடத்திலேயே உறுதிமொழி ஏற்கக்கூடிய அளவிற்கு அரசையும் வலியுறுத்தினோம். அந்த பாதிப்புக்கு ஆளான மக்களிடத்திலும் உறுதிமொழியை கொண்டோம். இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே கூட ஒவ்வொரு கூட்டத்திலேயும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வருகிறோம். இப்ப நாங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பேரணி, அதாவது டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குது, சட்டவிரோதமான பார்கள் நடத்துறாங்க, 20க்கும் மேற்பட்ட மது ஆலைகளை ஆளுங்கட்சியினர் நடத்துகிறார்கள், இதெல்லாம் மூடணும்னு சொல்லி நாங்க இப்ப ஆளுநர் பேரணி வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துற அனைத்து கட்சி அதுல எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு கொடுத்தோம், அன்னைக்கெல்லாம் வரல. அதே போல அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு அடுத்த நாளே நீங்க பார்த்தா மரக்காணத்தில் 30 பேர் செத்தாங்க, அன்னைக்கு ஒண்ணுமே பேசல. 60 பேர் இறந்தவர்கள் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஆதிராவிட பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கள்ளக்குறிச்சியில அன்னைக்கு கொதித்தெடுந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி மது ஒழிப்பு போராட்டம்னு அறிவிச்சு மாநாடு நடச்சு அது கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா கடுதை தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பஞ்சபாண்டவர் கட்டலுக்காலு போற 4 பேர்னு சொல்லி 3 காட்டி 2 போட்டு 1 அடிச்ச மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல மது ஒழிக்கிறதுக்கு தேசிய மது கொள்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதெல்லாம் புரட்டல் உருட்டல் இதுதான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நேர்மையாக பல அமைப்புகள் புதிய தமிழகம் மற்றும் பாமக போன்ற கட்சிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கூட மற்றவர்கள் இப்படித்தான் இருக்குமோ என்று பார்க்கறதுக்கு வழிகாட்டும். அதனால இடையில ஒரு வாரம் உருட்டிட்டு கடைசியில போய் நாங்க மது கடைகளை குறைக்க சொல்றோம். இதுதான் நீண்ட நாள் இருக்குது. இப்பொழுது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டமா இல்லையாங்கிறது தான் கேள்வியை தவிர தேசிய அளவில் மது ஒழிப்பு நடக்கும், தேசிய அளவில் லாட்டரி ஒழிக்கிறதுக்கு அவங்க நடத்துவாங்களா? தேசிய அளவில் எத்தனை அப்ப தீண்டாமை ஒழிக்கிறதா தேசிய அளவில் ஒழிக்கத்தான் நடத்துவாங்க? ஏன் சர்வதேச அளவில் மது ஒழிச்சா தான் நடக்கும்? இங்கிலாந்துல கொண்டு போய் நடத்தலாம், இல்லை பிரான்ஸ் எல்லா நடத்தி நடத்தலாமே. சர்வதேச அளவில் மது ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும் மாதிரி மாநாடு நடத்துவாங்களா? அவங்க என்னதெல்லாம் கேள்வி கூத்துங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது. ஒரு வார காலமாக மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு கடைசியில போய் இப்போ தமிழ்நாட்டில் மதுக்கள் டாஸ்மாக் கடைகளால் அதனால்தான் இன்னைக்கு கள்ளத்தனமா சாராயம் விற்கிறது காரணம். அதே போல அதிகாரபூர்வம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மதுபார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி பேருந்து நிலையங்களிலெல்லாம் 10, 15 அதாவது மணமகள் மன்றங்கிற பேர்ல பார்கள் வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் கூட குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு அவநிலை வந்திருக்குது. அதனால பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், குறிப்பா சொல்ல போனா பட்டியல் இருக்கக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இதுபோல மதுக்கு இலக்கராக அதை தடுக்கிறது எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்லாமல் இதை செய்ய வேண்டியவங்க. திடீர்னு அங்க போகணும்னு கடைசியா நான் தேசியத்துக்கு எதிராக தேசிய அளவில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொன்னா அப்புறம் அகில தலைவரை கூப்பிட்டு தான் மாநாடு நடத்தணும். அதையே அங்க கள்ளக்குறிச்சி நடத்துறாங்க, நேராக கல்கத்தாவில் நடத்தலாம், இல்லை டெல்லியில் நடத்தலாம், இல்லை காஷ்மீர் கொண்டு போய் நடத்தலாம், அங்கதான் நல்லா இருக்கும். ஆச்சா, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டம். இதை விட ஒரு கேவலமாக யார் அரசியல் செய்ய முடியாது. முதல்ல தமிழ்நாட்டில்
மது விலக்கு ஒழிக்கிறதுக்கு என்னது? எப்படி திமுக தானே வந்து மதுக்கடைகள் நடத்திட்டு இருக்குது, அங்கதான் ஆலைகள் நடத்துறாங்க. அவங்களை எடுத்து பொருள் கொடுக்கப்பட்டு அவங்களை கூட்டிட்டு போய் நீங்க என்ன மாநாடு நடத்துவீங்க? இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? இதெல்லாம் என்ன அரசியல்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாளிகள் நினைச்சுக்கிறது அர்த்தமா? அது 20 ஆலைகளுக்கு அதிபர்கள் 2-3 ஆளை தவிர பாக்கியெல்லாம் இருக்கிறது திமுக தானே. அப்ப அவதை எதிர்த்து போரிடம் வந்து கடைசியில தேசிய அளவில் கொள்கை கொண்டு வருதுன்னு என்னதெல்லாம் என்ன பேசுது? இது வந்து தேசிய அளவில் பேசுறது நாடாளுமன்றத்தை தான் பேசணும். இதுக்கு மாநாடு வந்து கள்ளக்குறிச்சியில் மாநாடு போட்டு எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்க, அதுக்கு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் அழகா பதில் சொல்லிட்டாங்களே, நீங்க முதல்ல போய் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகு தேசிய அளவில் ஒழிக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்களே. அப்புறம் இதுக்கு மீண்டும் வந்து தேசிய அளவில் மது கொள்கை கொண்டு வர்றதுக்காக வந்து ஒரு மாநாடு தேவை. இதுக்காகவா அந்த ஒரு வாரமா வந்து மாநாடு மது ஒழிக்கிறது மாநாடுன்னு சொல்றது? தமிழ்நாட்டில் மது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய திமுக அரசு மது விலக்கை வந்து அவங்க ஏற்கனவே எதிர்கட்சியாக்கிற போது ஸ்டாலின் அவர்களே வந்து மதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு. எனவே அதன்படி கொடுத்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றுதான் வலியுறுத்த. அதுவும் அதே திமுக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்களும் TKS போய் எப்படி மது ஒழிக்கிறதுக்கு பேசுறது? இதை விட வேடிக்கை என்னமா இருக்க முடியும்? இதை விட கூத்து என்னமா இருக்க முடியும்? அதனால வந்து நாங்க முதலே சொல்லிக்கிறோம். ரைட். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி. அடுத்தபடியாக பாமகவிலிருந்து திரு பாலு இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ திருமாவளவனுடைய இன்று நடைபெற்ற அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க. என்னன்னா மதுவிலக்குங்கிற புள்ளியில் ஆரம்பிச்ச அவருடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மாநாடுங்கிற ஒரு விஷயம் இப்போ மது விற்பனை இலக்கை குறைக்க வேண்டும்ங்கிற மாதிரி மாறி இருக்கு, பொருளே மாறி இருக்கிறதா பார்க்கப்படுறது. தமிழ்நாட்டில் மதுவிலக்குங்கிறது பிரதானமாக நிறைய கட்சிகள் முன்வைத்தாலுமே கூட பாமகவுக்கு அதில் ஒரு பெரும் பங்கு இருக்கு. இப்போ இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம்னு அழைப்பும் ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இந்த மாதிரி கொள்கையை மாறி இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க காரணமா? அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். செய்தி நேற்று வந்தது. இந்த சந்திப்பில் ஏதாவது ஒரு இந்த மது ஒழிப்பு தொடர்பான முன்னேற்றம் இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்பதுதான் மது ஒழிப்பை பற்றி பேசுவருடைய சிந்தனையாக இருக்கும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு பிரச்சனை என்பதை கையில எடுத்த பிறகு கடும் குழப்பத்தில் அவர் எந்த கருத்தை சொல்வது, எந்த கருத்தை தவிர்ப்பது என்று தெரியாத வகையில் அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்து வருகிறது. திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவிலக்குத்தான் அவசியமானது தமிழகத்துக்கு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், பூரணமாக மதுக்கடைகள் மூட வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியானவராக இருக்கிறது. நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். மது ஒழிப்பு என்ற கொள்கையை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் மன உறுதி கொண்டவர்களாக, அந்த கொள்கையிலிருந்து சற்றும் பிறடாதவராக, அந்த கொள்கையை மிக அழுத்தமாக எல்லா நிலையிலும் செல்லக்கூடியவராக இருக்கிறது. சிறு தடுமாற்றம், சிறு சமரசம் அந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் அதைவிட மோசமான நிலைக்கு போய்விடுவார். இன்னைக்கு மதுக்கடைகளை முழுமையாக மூடுங்கள், எங்களுடைய ஒரே இலக்கு இதுதான், அதிலிருந்து நாங்கள் சற்றும் மாற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். 2000 ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை எங்கள் மருத்துவர்களும் பல்வேறு சமுதாய தலைவர்கள் கோட்டையிலே சந்தித்து மது ஒழிப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆழமாக வலியுறுத்தினார்கள். ஒரு சந்திப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2008 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் சந்தித்த போது முழுமையான மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு சமுதாய தலைவர்களை அழைத்து சென்ற போது அப்பொழுது கலைஞர் அவர்கள் மறுநாள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் காலை 10 மணிக்கு மதுக்கடைகள் திறந்து இரவு 11 மணி வரை இருந்தது. இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார், பல்வேறு சமுதாய தலைவர்கள் சந்தித்தார்கள். அதன் காரணமாக இரவு 11 மணி வரை என்ற அந்த கடைகளுடைய நேரத்தை 10 மணியாக குறைத்தார். அடுத்து புதிதாக தமிழ்நாட்டில் இனி மதுக்கடைகள் திறக்கப்படாது, மேலும் படிப்படியாக மதுக்கடைகள் மூடுவதற்கான கொள்கை நிலைப்பாட்டை அரசு கொண்டுள்ளது என்ற செய்தியை அரசு செய்தியாக வெளியிடப்பட்டது. அது அந்த சந்திப்பினுடைய
ஒரு முதற்கட்ட வெற்றியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படித்தான் ஒரு சந்திப்பு என்பது இருக்க வேண்டும். மது கொள்கை தொடர்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது அதை நிறைவேற்றுகின்ற வரை, அதை அந்த கொள்கையை நாம் அடைகின்ற வரை அதற்காக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது திருமாவளவன் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே படிப்படியாக அரசு மதுக்கடைகளை என்ற ஒரு அறிவிப்பு வந்தவுடன் உடனடியாக அவருக்கு நன்றி சொல்லுகிறார். அது ஒரு பெரும் சாதனையாக, ஒரு பெரிய விஷயமாக அவர் போற்றுகிறார். ஆனால் இது போன்ற அறிவிப்புகள் என்பது தொடர்ச்சியாக இவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். படிப்படியாக மதுக்கடைகள் மூடுவோம் என்று. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு திருமாவளவன் அவர்கள் வெளியிலே பேசுகின்ற பொழுது ஒன்றை பேசுகிறார். இப்போது தமிழக முதலமைச்சரை சந்தித்த போது அவருடைய கொள்கை, அந்த அந்த கொள்கை மீதான அவருடைய அந்த பார்வை என்பது சற்று இப்பொழுது தளர்ந்திருக்கிறது. அது டைலூட் ஆயிடுச்சு. அவரே அவருடைய சௌரியத்திற்கு ஏற்றார் போல் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாநாட்டிற்கு போகிறார். மாநாட்டிற்கு வருவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சில தலைவர்களை அவர் அழைத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் தமிழக முதலமைச்சரிடம் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் TR பாலு அவர்களையும் ஜெகத் ரட்சகன் அவர்களையும் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை அழைத்து அந்த மாநாட்டை துவக்கி வையுங்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட வேண்டும், பெண்களுடைய தாலி அரிக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் பல்வேறு ஊர்களில் சென்று பிரச்சாரம் செய்தவர். எனவே அவர் இந்த மாநாட்டை துவக்கி வைத்தால்தான் அது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்று அவரை அழைத்திருக்க வேண்டும். மது ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய TR பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் அழைத்து அந்த மாநாட்டில் பேச வைத்து நாங்கள் நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூடுகிறோம் என்ற அறிவிப்பு அதே மாநாட்டில் செய்ய சொன்னால் மிகப்பெரிய சாதனையாக அமையும். ஆனால் அதை விடுத்துவிட்டு நான் சென்றேன், பேசினேன், அவர்களாக அனுப்புகிறார்கள், நான் மற்றவர்களை அழைப்பேனே என்பது முடிவு செய்யவில்லை. இதை பார்த்து யார் வருவார்கள் வரமாட்டார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதே போன்று இதை பார்த்து யார் வருகிறார்களோ அவர்கள் வரலாம், யாரையும் நேராக. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு பாலு. மதுவிலக்கு என்ற கொள்கையை முன்னிறுத்தி மாநாடு நடத்தப் போவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மது விற்பனை இலக்கை குறைப்பதற்காக முதல்வரிடம் மனு கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அவர் பேசி வந்தது என்ன, அதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் 2 அன்று நடத்துகிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை, அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இதிலே தலையிட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து நாம் ஒருமித்து குரல் எழுப்பினால் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுபான கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பிலே அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில் அந்த மாநாட்டில் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். முதலாவது கோரிக்கை, தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும்.
இரண்டாவது, தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி படிப்படியாக மதுவிலக்கை இந்திய அளவிலே கொண்டு வருவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதாகும்.